வைகாசி விசாகம் சூரசம்ஹாரம் என பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் திருச்செந்தூரில் தற்போது இடைத்தேர்தல் புகுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி பலம், ஆளும் கட்சி, கடந்த இடைத்தேர்தலில் எடுக்கப்பட்ட வியூகம் என்று ஒரு கை பார்த்துவிடலாம் என திமுக களம் இறங்கியுள்ளது. கடந்த முறை அதிமுகவில் போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த முறை திமுக சார்பில் போட்டியிடுவதால் களம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறவில்லை. மத்திய அமைச்சரும் தென்மண்டல அமைப்பு செயலாளருமான அழகிரி தலைமையில் வேட்புமனு தாக்கலின் போதே சூடு பறக்க துவங்கிவிட்டது. வெற்றி உறுதி, இலக்கு 40,000 ஓட்டுகள் என்கிறார் அழகிரி. வேட்புமனு தாக்கல் முடிந்து வந்தவுடன் பத்திரிகையாளர்களிடத்தில் கேட்டார்கள், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று. நான் உங்களை நம்பி 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று கூறியிருக்கிறேன். கடந்த இடைத்தேர்தல்களை அதிமுக புறக்கணித்தது. இந்த இடைத்தேர்தலில் களம் இறங்கிவிட்டது. சாதாரண தொண்டனுக்கும் சீட்டு கிடைக்கும் என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் அதிமுக சார்பில் அம்மன் நாராயணன் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றார் நாராயணன். போட்டியிட்டு வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்து உழைப்போம். துரோகிக்கு திருச்செந்தூர் தொகுதியில் கண்டிப்பாக மக்கள் பாடம் புகற்றுவார்கள். அனைத்து கட்சியினருமே வெற்றி பெறப் போவதாக கங்கணம் கட்டி உலா வருகின்றனர். அரசு வாகனங்கள், அணிவகுக்கும் கார்கள் என தேர்தல் விதிமுறை மீறலுக்கும் பஞ்சமில்லை. இதனால் தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைவலிதான். வானிலை நிலவரத்தையும் மீறி திருச்செந்தூரில் தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கியுள்ளது. இடைத்தேர்தல் என்பதால் திருச்செந்தூர் வாசிகள் கொடுத்து வைத்தவர்கள்.